கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 77 சங்கீதம் 14 வசனத்தில் இருக்கிறது. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 77 சங்கீதத்திலே அதன் ஆக்கியோனாகிய ஆசாப் 7 கேள்விகளை அல்லது 7 கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார் என்று உரைக்க முடியும். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அதிலும் தெளிவாக 7வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரைக்கும் அவர் ஒரு குழப்பமான சூழலிலே 6 கேள்விகளை எழுப்புவதையும், அதற்கு பின்பு அவர் உணர்வடைந்து நினைவு கூர்ந்து 7வது கேள்வியை ஆச்சரியத்தில் எழுப்புவதையும் இந்த சங்கீதம் நமக்கு மறைக்காமல் தெரிவிக்கிறது. 7ஆம் வசனத்தில் இருந்து எழுப்பப்பட்ட இந்த 6 கேள்விகளையும் நான் உங்களுக்கு அப்படியே வாசிக்கும்படி விரும்புகிறேன். காரணம், ஒருவேளை இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்திலே குழம்பி, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே புலம்பி தவித்து இந்த கேள்விகளை ஒருவேளை நீங்களும் எழுப்பிக் கொண்டிருக்க கூடும். நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6 கேள்விகளும் ஒரு குழப்பமான இருதயத்தில் இருந்து அல்லது குழம்பி நிற்கிற ஒரு மனதில் இருந்து எழும்பும் கேள்விகள் தான் தேவனுடைய பிள்ளைகளே. ஒருவன் நடந்து செல்கிற பாதையிலே எல்லாமே அவனுக்கு மறைவாய் இருக்கிறது, எனக்கு பாதை ஒன்றும் தென்படவில்லை என்று நினைக்கும் பொழுது அவனுடைய புலம்பலில் இருந்து பிறக்கும் கேள்விகள் தான் இவைகளெல்லாம். ஆனால் 10வது வசனத்திலே ஆசாப் இப்படியாய் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இது என் பலவீனம், இது என்னுடைய பலவீனம், இப்படி நான் யோசிக்கிறேன் என்றால் நான் ஆவியிலே பலவீனனாய் இருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார் 3 காரியங்களை அவர் நினைத்து பார்க்கிறாராம். அவைகளை நான் முறையை வரிசைப்படுத்தி சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது ஆசாப் நினைவு கூறும் காரியம் என்னவென்று சொன்னால், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. பூர்வ காலத்து அதிசயங்கள், தேவன் செய்த அற்புதங்கள், இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்த பாதைகள், இவைகளெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார். எங்கள் தேவன் பூர்வத்திலே எப்படியெல்லாம் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று அந்த அதிசயங்களை, அந்த அற்புதங்களை தியானிக்கவும் அதை குறித்து பேசவும் முற்படுகிறார். 2வதாக அங்கே எழுதியிருக்கிறது, நீர் இதுவரைக்கும் எனக்கு செய்திருக்கும் செயல்கள். 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனத்தை புரிந்து கொண்டு வாசித்தால் அதிலே விளங்கிக் கொள்ளும் 2வது அவர் நினைவு கூறும் 2வது காரியம் என்னவென்று சொன்னால், நீர் இதுவரைக்கும் எனக்கு செய்திருக்கும் செயல்கள், அதாவது நன்மைகள். என் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்தவர் நீர்தானே, இதுவரைக்கும் எனக்கு செய்த அதிசயங்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் அப்பா, இதுவரைக்கும் நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். 3வதாக அவர் நினைவு கூர்ந்த ஒரு முக்கியமான காரியம் 10வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதின் பிற்பகுதியில் இருக்கிறது. ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். He is thinking about the future. I want to tell you, God is holding your future and it is so bright and blessed in his hand. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தீர்க்க தரிசனமாய் உன்னை குறித்து பேசுகிறேன். தேவனுடைய வலது கரத்தில் உள்ள உன்னுடைய எதிர்காலம், இனி வரும் வருஷங்கள் இருக்கிறதே, அது மகிமையுள்ளதாயும் அது மிகவும் ஆசீர்வாதமாயும் இருக்கிறது, அது சமாதானம் நிறைந்ததாய் இருக்கிறது. தேவன் உன்னுடைய எதிர்காலத்திற்குள்ளே சமாதானத்தையும் ஜீவனையும் ஆச்சரியமான நன்மைகளையும் விதைத்து வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 3 காரியங்களை நினைவு கூர்ந்த உடனே 7வது ஒரு கேள்வி ஆசாபுக்குள் எழும்பினது. அது ஆச்சரியம் நிறைந்த கேள்வியாய் எழும்பினது. 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்?
நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? அந்த கேள்வி ஆச்சரியத்தில் எழுப்பிவிட்டுத்தான் இந்த 14ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுக்கு இப்பொழுது பாதைகள் தெரியாமல் இருக்கிறதோ, அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போன ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறதோ, நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று என்று சொல்லப்பட்ட நேரத்தில் தான் காலம் கண்டிராத மகத்துவமான அதிசயம் நடந்தது. சமுத்திரத்திலே சரித்திரம் படைத்த ஜனமாய் ஒரு ஜனம் முன் சென்றது, ஒரு சேனை புறப்பட்டு முன் சென்றது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு பாதை தெரியவில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே காணப்போகிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.